அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நான் மதுரையிலிருந்து ஹெரிட்டேஜ் ராணி 1948 ஷாப் கடையில இருந்து ராணி எம் செந்தில்குமார் பேசுறேன். ஜெய்ராம் ஸ்ரீராம் ஹரே ஹரே ஜெய்ராம். ஆண்டவனின் அருள் என்றும் கிட்டட்டும். யூடியூப் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தீபாவளி தீபாவளி வேலை, அப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் நிறைய பேர் வேலைக்கே வரல. கிட்டத்தட்ட ஒரு வாரம் லீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு 2 நாளா தான் வேலை ஓடுது. மழை வந்துருச்சு. அந்த ஒரு பாட்டு வரும், காற்றடிக்கும் நேரம் மாவு விக்க பூன்னு. அந்த மாதிரி நம்ம ஒண்ணு பண்ண நினைப்போம், காலம் ஒண்ணு நினைக்குது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்ப காலம் என்ன பண்றது, தெய்வம் என்ன பண்றது? நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா நல்லா இருக்குமா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. இந்த மாதிரி மனுஷனுக்கு நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுன்னா தெய்வத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டான். மனுஷன்ட்ட பணம் சேர்ந்தாலே சொந்தக்காரனும் சரி நண்பர்களையும் சரி திரும்பி பார்க்க மாட்டான். பணம் இல்லைன்னா நம்ம திரும்பி பார்க்காம இருந்த பாத்தீங்களா, அந்த சொந்தக்காரன் நண்பரும் நம்ம பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும்னு சொல்ற மாதிரி. எதுக்குடா வெட்டி பேச்சா பேசிக்கிட்டே இருக்க, சேலையை கேட்டு போய் தொலைய. கேக்குது கேக்குது. கடை பொண்ணுக்கு சிரிப்பு தாங்க முடியல. நான் ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டேன் பாரு. சவுண்ட் கேக்குதா? லைட்டா பொத்திட்டு சிரிக்குது. சிரிப்பு வர வைக்கணுமா? அள வைக்கிறது ரொம்ப ஈஸி, சிரிக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுலயும் அந்த காலத்துல என்ன கிருஷ்ணன் இருக்கா பாத்தீங்களா, கருத்தோட சிரிக்க வைப்பாரு. என்னெல்லாம் சொல்றது, அப்படிதான் பேசுவாங்க. பழைய ஆளுக்கு தெரியும் பாருங்க. இப்ப புதுசா பாக்குற பொண்ணுங்க சொல்லுவோம், வந்துட்டாங்க கருக்கிறதுக்குன்னே வர்றாங்க, எப்ப பார்த்தாலும் கருத்து கதை சாயமா கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சின்ன வயசுல பெரியவங்க கருத்து சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். எப்படி? சின்ன வயசு பொண்ணுங்களுக்கோ சின்ன வயசு பசங்களுக்கோ பெரியவங்க சொல்ற கருத்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த வயசு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்க அம்மா அப்பவே சொல்லிச்சு, இந்த தனுஷ் படத்தை சொன்ன மாதிரி, நீங்க சேராதுன்னு எங்க அம்மா அப்பவே சொல்லிச்சுங்கிற மாதிரி. நாங்களும் அப்படிதாங்க. எங்க அம்மாலாம் அப்ப சொல்லும், சின்ன வயசு எனக்கு 20 வயசு 18 வயசு இருக்கும்போது, ஐயோ பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது, பேசிக்கிட்டே இருக்கு, தொண 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 தொண. சேலை எப்படி இருக்கு, புதுசு புதுசா இறக்கியிருக்கேன், டிசைன் டிசைனா பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே அட்டகாசமா இருக்கும். பார்டர் பாத்தீங்களா சும்மா ஜிகி ஜிகின்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த சேலைக்கு எல்லாமே பிளவுஸ் அட்டாச் பண்ணிருக்கேன். இது பிளாக் அண்ட் ஒயிட், சூப்பரா இருக்குங்களா? இது நான் எப்பவுமே சொல்லுவேன் பாத்தீங்களா, இப்படி எடுத்து தோல்ல போட்டேன்னா பிளவுஸ்னு அர்த்தம். நீங்க நினைச்சீங்கல்ல விஜயகாந்த் மாதிரியே பேச போறான்டா இவன், எடுத்து இடுப்புல கட்ட முடியாது. இது பிளவுஸ், தோல்ல தான் கட்டுவேன். வேட்டி சட்டை போடுறப்ப இடுப்புல கட்டி காமிக்கிறேன். இது பார்டர்மா, ஆடேங்க அப்பா எத்தா தண்டி இருக்கு பார்டரு, மதுரை பாசை தா தண்டி இருக்குன்னு. சரியா இருக்குங்களா? நல்லா இருக்கும். இது யங்ஸ்டர்ஸ் கட்டலாம், ஏன் வயசானவங்க கட்டக்கூடாதா நீங்க கேக்குறீங்கல்ல? தெரியுது, வயசானாலும் கட்டலாம், ஏன் கட்டக்கூடாது? எல்லாமே கட்டி பழகணும். ஏன் வயசானவங்க நான் பாலும் பழம் படம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோமா? இப்ப கூலி படம் பாக்குறது இல்லையா, விஜய் படம் பாக்குறது இல்லையா? என்னமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஊர் பூரா. இந்த பாரு, வயசானவனுக்கு இந்த ஜிப்பா தேவைப்படுதா, இந்த பேண்ட் தேவைப்படுதா, ஏன் நாங்க போடாம அப்புறம் யாரு போடுறது? சின்ன வயசுல போட்டு பழகியாச்சுல்ல, போடுவோம்ல. இது புளுல கொஞ்சம் முன்னாடி இழுத்துக்கிறேன், ரொம்ப தூரமா இருக்கு. அப்புறம் நடந்து நடந்து சேலையை எடுத்தேன்னா மெலிஞ்சிருவேன் நானு. ஏற்கனவே வேலை பார்த்து மெலிஞ்சிட்டேன். இது புளுக்கு இது பிளவுஸ். சூப்பரா இருக்குமே, சூப்பரா இருக்குல்லம்மா? சூப்பரா இருக்கு. சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பரா இருக்குன்னு. எனக்கு ரொம்ப நன்றிமா. யூடியூப் பார்த்துட்டு மதுரை வாழ் மக்கள், மதுரை சுத்தி உள்ள மக்கள் இந்த ஆதரவு கொடுக்குறீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்க கடை இங்கதான் நிக்குது. மோராளி கீழே குனிஞ்சு எடுக்கிறாரு, எடுத்துறன்னு தெரியுதா? தெரியாது. எடுத்துக்கோ, ஓன் சேலையாச்சு, நீ ஆச்சு. நீ பேசலாம் கேக்கும், பரவாயில்லையா? இந்த பாரு, இந்த பாருங்கம்மா, பச்சை, நல்ல பச்சை, அழகான தெளிவான பச்சை,
ஜரி கட்டத்துல பிளவுஸ் நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஏன்னா தோல்ல போடு பிளவுஸ்னா சொல்லிட்டீங்கல்ல, இந்தா போட்டேன். சேலை இது சூப்பரா இருக்குமா. இந்த சேலைக்கு இந்த பச்சை பிளைன்ல வந்து அழகான ஒரு பார்டரு ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்டர் பாத்தீங்களா, சும்மா மூஞ்சியை காமிக்காத, பார்டரை காமின்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, அதுக்குதான் காமிச்சேன். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சேலையை காட்டுறானா ஓ மூஞ்சியை காமிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால சேலையை காமிச்சிட்டேன். இது பார்டர், பிளவுஸ். இதுலயே நிறைய வெரைட்டி இப்போ வந்திருக்கு. நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா, நீங்க வந்தாலும் சரி, சொந்தக்காரங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ இல்ல பக்கத்துல சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லுங்க, ராணி சாரீஸ் போடாதப்பா குழப்பம் வந்துடும். அதனால வந்து ராணி 1948 போட்டோன்னா என் கடை காமிக்கும். ஹெரிட்டேஜ் ராணி. ஹெரிட்டேஜ் ராணின்னா பாரம்பரியமான ராணி கடை. இதுக்கு இது பிளவுஸ்மா. நல்லா இருக்குங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, தம்பி புக் பண்ணி விடுறேன். சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுக்க எனக்கு தெரியலப்பா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வயசாயிடுச்சு, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு போன் அடிங்க. போன் நம்பர் சொல்லட்டுமா? 8825452727. அதான் என் நம்பர். அடிங்க. செந்தில்குமார் என் பேரு, சேவ் பண்ணிக்கோங்க. ராணி செந்தில்குமார்னு சேவ் பண்ணிக்கோங்க. எப்படி ஜம்முன்னு இருக்குங்களா? ரோஸுக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கும் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் அட்டகாசமான காம்பினேஷன். அப்படியே டிஃபரண்டா தெரியும். டிஃபரண்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூடியூப்ல வந்திருக்கேனா, உங்ககிட்ட பேசுறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஜெய்சூரி குமுதா ஹாப்பி அந்த மாதிரி. அடாடா, ஹேய் இவன் சினிமா பைத்தியம்டான்னு ஒரு அம்மா பக்கத்துல உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப உங்ககிட்ட தெரியும், உங்க பக்கத்துல 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு சினிமா பைத்தியம் பாரு என்னவா சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது, இன்னைக்கு மட்டுமா சினிமா வந்திருக்கு? எம்கே தியாகராஜா பாகவதர் சினிமா தான் இருக்கு. சினிமா சொல்ற கருத்தான எல்லாருக்கும் போய் ஏறுது. நல்லா இருக்குமா. இது சேலம்மா, நல்லா ஜம்முன்னு இருக்கும். இந்த சேலைக்கு இது பிளவுஸ் நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இதுக்கப்புறம் வந்து இது வந்து மஸ்டர்டு இல்லைன்னா சம்பங்கி அப்படி கூட சொல்லலாம். இது பிளவுஸ். இந்த சேலைக்கு இது பிளவுஸ். சரிங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, தம்பி புக் பண்ணி விடுறேன். இதுல வந்து எல்லாத்துலயும் வந்து என்கிட்ட வந்து 2 தான் இருக்கு கலருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து அது என்ன கலர்ப்பா அங்க இருக்கு பாருப்பா, அது வந்துருச்சா? ரெட் வரலன்னு நினைக்கிறேன்ப்பா. அது வரலப்பா. இதுவா? சரி, அது கொடுப்பா, அது காப்போம். சரி, இது விரிச்சு காய்ப்போமா. இது வயலட்டுங்க. வயலட்டுக்கு பிளவுஸ் இல்லையா? இந்த இருக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டேன். நீங்க கேட்கணும் எங்கடா பிளவுஸ் காணாதுக்குன்னு சொல்லி. ஏன்னா இந்த வயலட் பார்த்தவொன்னா பிடிச்சி போயிருமா, இதுக்கு பிளவுஸ் இல்ல போல நினைச்சுக்கிறோம். நான் வச்சு காத்துட்டேன். இது பிளவுஸ் நல்லா ஜரி வேல்தாரி பிளவுஸ். பிளைன் பாடியில வந்து பாடி எல்லாம் பிளைன் தான் உங்களுக்கு. கீழே வந்து சின்ன ஜரிகை வரும் இந்த மாதிரி, மேல வந்து பெரிய ஜரிகை நல்லா பட்டையா இருக்கும். இல்ல இந்த மாதிரி எல்லாம் வேணாப்பா, இவ்வளவு பெரிய ஜரிகை எல்லாம் வயசான காலத்துல கட்ட மாட்டேப்பான்னா அந்த மேல உள்ள சேலை ஒண்ணு எடுப்பா. இருக்கு டிசைனா இப்ப வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுவும் சூப்பரா இருக்கும். இந்த பேட்டர்ன் அடுத்த வீடியோ போடுறேன். அப்புறம் மறக்காம ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, எப்பவுமே நான் கடைசி தான் ஆஃபர் சொல்லுவேன். இப்ப வந்து ஆஃபர் சாரி வந்து இருக்கு. நான் தீபாவளிக்கு வந்து போட முடியல. தீபாவளி அப்ப வந்து என்னால ஒரு ஐட்டம் தான் போட முடிஞ்சு. அடுத்த வீடியோ நான் முடிஞ்சா இன்னைக்கு போடுறேன், இல்லைன்னா நாளைக்கு காலைல வந்து இன்னொரு வீடியோ வந்து நான் அனுப்பிச்சு விடுறேன். பாருங்க, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்ல அனுப்புங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னா காமராஜர் சாலையில இருக்கு, எனக்கு ஒரு கடை தான் இருக்கு. மாத்தி மாத்தி போயிடாதீங்க. நிறைய ராணி கடை இருக்கு மதுரையில. இப்ப திருமண பக்கம்லாம் ராணி தான், முனியாண்டி விலாஸ் மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ ஏன் கேக்குறீங்க, பாவம் கஸ்டமர் படுதாமா கஷ்டம். எதிரா ராணி கடை தெரியாம இருக்கேன், அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணுமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க செந்தில்குமார் கடைக்கு வாங்க. போர்டுலே போட்டிருப்பேன், பாரம்பரியம் ராணி சாரீஸ், ராணி எம் செந்தில் குமார் போட்டிருப்பேன். இங்கிலீஷ்ல ஹெரிட்டேஜ் ராணி சின்ஸ் 1948. ஓகேம்மா, நான் கிளம்புறேன். தம்பி கிளம்புறேன். தம்பி எனக்கு இவ்வளவு பெரிய பார்டர் எல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு வந்து சின்ன பார்டரா இருந்தாலும் பரவாயில்லப்பா, கொஞ்சம் பொட்டு வச்ச மாதிரி கொடுப்பா.
போட்டோ கேளுங்கம்மா, தம்பி அனுப்புறேன். ஜரிகையே வேணாம்ப்பா, எனக்கு நல்லா சாப்பிட்டா கொடுப்பா, வயசு 70 ஆச்சுப்பா, உங்க அம்மா வயசுப்பான்னு கேட்டீங்கன்னா மகன் உங்களுக்கு நான் அனுப்புறேன். சரிங்களா? போட்டோ அனுப்புறேன். மகன் செய்யும் கடமை தாய்க்கு செய்வது என் கடமை. ஒவ்வொரு கஸ்டமரும் இந்த செந்தில்குமாருக்கு தாய், தங்கச்சி, அக்கா, அத்தனை கூட சொல்லலாம். அவ்வளவு உறவு. அத்தன்னா சாதாரண கிடையாது. கிருஷ்ண பரமா அவங்க அத்தையன் தான் கூப்பிடுவான். அப்ப அத்தை அண்ணன் பையங்கிற உறவு வந்து அவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கும். எல்லார் வீட்லயும் பாருங்கன்னா இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. சரிங்களா? அத்தையாகிய நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாத்தீங்கன்னா உங்க அண்ணன் பசங்களுக்கு வச்சுக்கிற பிரிய வந்து எங்கேயுமே இருக்காது. தம்பி பையனோ இல்ல அண்ணன் பையனோ இருந்தாங்கன்னா அத்தைக்கு அவங்க மேல ரொம்ப பாசம் இருக்கும். ஜாடை கூட அத்தை ஜாடை அந்த வீட்டுல இருக்கும். ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நான் சொல்றது நெசமா பொய்யான்னு. நெசன்னா கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? ஆமாயா தம்பி, நீ சொல்றது உண்மை. ஒவ்வொரு வீட்லையும் அத்தையின் ஜாடையில் அந்த குடும்பத்துடைய வாரிசு, ஆண் வாரிசு இடத்தில் குழந்தைகள் இருக்கும். நன்றி, வணக்கம். அந்த ஆண்டவனின் நல்வழி என்றும் உங்கள் வீட்டில் பாயட்டும். ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி கிட்டட்டும், அமைதி நிலவட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ராணி எம். செந்தில்குமார்.